பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு நாளும் இந்த வேத வசனத்தோடு இந்த வீடியோ மூலிமா உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். ஆண்டவர்களுக்கு கட்டளை போடுகிறார். எல்லார் வீட்லேயும் ஒரு சண்டை வரும், கோபம் வரும் தான் செய்யும். அதுக்காக நம்ம பாவம் செய்யக்கூடாதுங்க. ஆண்டவர்களை பார்த்து தான் சொல்கிறார், என் அன்பு மகனே, அன்பு மகளே, என் வீடியோ பார்த்து கொள்கிற உங்கள் குடும்பத்தில் அநேக காரியத்தில் கோவப்படுங்க. கோவப்படுறாங்க, கோவம் இல்லாத இருக்க முடியாது. ஆனால் கோவப்படுற நிமித்தம் நீங்கள் பாவம் செய்யாதீங்க. நீங்கள் பேசிட்டாங்க, இதுக்கு நான் இதை ஒரு வழி பண்ண போகிறேன் எதனாலும் சொல்லி இன்னொரு பாவத்தில் உட்படும் போது பாவம் அதிகரிக்க மரணத்தை பிறப்பிக்கிறது. அந்த பாவத்துக்கு நீங்கள் உட்படாதீங்க. என் அன்பு சகோதரனே, சகோதரிகளே, இந்த வார்த்தை கேட்டுக்கிற உங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். உங்கள் கோபம் சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பாகவே உங்கள் எரிச்சல் தனியே கடவுது. கொஞ்ச நேரம் சண்டை போட்டோமா, கொஞ்சம் அமைதியாக இருந்தாங்க. பாவம் நம்மளை பிறப்பிக்காது. அதே மீண்டும் நம்ம பேசும்போது அதிகமாக கோபம் பிறப்பிக்கும் போது பாவத்தில் தூண்டி விடுகிறது. அந்த பாவம் மரணத்தை பிறப்பிக்கிறது. அந்த மரணம் பற்றி பாருங்கள், சின்ன ஒரு விஷயம்தான். அந்த கோபம் தனியாக இருந்ததுன்னா நம்ம பாவத்துக்கு போயிடுறோங்க. அந்த பாவம் நம்மளுக்குள்ளே வரக்கூடாதுங்க. கோபம் வரலாம், கோபம் எல்லாரும் மனசு இருக்க முடியாது. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யக்கூடாது. அந்த கோபம் அந்த சூரியன் அஸ்தமிக்குள்ள தணிந்து போகணும். பகலோட முடிஞ்சோம், நைட்டில் வந்து சமாதானமாயிடணும். கணவன் மனைவியாக இருக்கலாம், வேலை செய்கிற முதலாளி தொழிலாளியாக இருக்கலாம், எந்த காரியமாக இருக்கணும், யாராக இருந்தாலும் சரிங்க. எல்லாருக்கும் கோபம் வரும். அந்த கோபம் வரும்போது அந்த சூரியன் அஸ்தமிக்கிறதுல அந்த கோபம் தணிந்து போகணுமா. ஆண்டவர் நம்மளுக்கு கட்டளை போடுகிறார். அப்பொழுது நம்ம வாழ்க்கை சிறப்படும், நீடித்த நாட்களாக இருக்க முடியும். கோபத்தின் நிமித்தம் பாவம் செய்யும்போது பாவம் பிறப்பித்து அநேக காலையில் கர்ப்பம் தரித்து அநேக காலையில் மரணத்தை பிறப்பிக்குதுங்க. நம்ம அந்த பாவம் வேணும். கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதபடி நம்ம கோபத்தை தணித்து சமாதான சந்தோஷத்தோடு வாழ்வோம். கர்த்தரை உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். காட் பிளஸ்.